ஆக்ட்ரஸ் சுனைனாவும் ஃபேமஸ் துபாய் யூடியூபர் காலித் அல்லமீரியும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஜூன் 5ஆம் தேதி சுனைனா அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. ஆனா இப்ப வரைக்குமே சுனைனா யார் கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கறத ரிவீல் பண்ணல. அதே சமயம் யூடியூபர் காலித் அல்லமீரியும் ஜூன் 25ஆம் தேதி அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டதா அறிவிச்சிருந்தாரு. இவரோட இந்த பதிவு பலருக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. காரணம் காலித் அல்லமீரிக்கு சலாமா முகமது அப்படிங்கிறவங்க கூட திருமணமாகி 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருக்கிற நிலையில இவர் இப்படி திடீர்னு என்கேஜ்மெண்ட்னு சொன்னது பலருக்குமே குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. காலிதோட அந்த போஸ்ட்ல இருந்த அந்த பெண்ணோட கையில இருக்கிற ரிங்கும் சுனைனா ஜூன் 14ஆம் தேதி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போட்ட போஸ்ட்ல அவங்க கையில இருந்த ரிங்கும் ஒரே மாதிரி இருக்கவே அண்ட் அது மட்டும் இல்லாம சுனைனா ரீசெண்டா தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு அப்போ காலித் அல்லமீரியை தான் சுனைனா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு இன்னுமே இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக தொடங்குச்சு. இந்த நியூஸ் இப்படி வைரல் ஆகும்போது சுனைனாவோ இல்லனா காலித் அல்லமீரியோ எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. மேலும் காலித் அல்லமீரியும் சுனைனா போஸ்டுக்கு லைக் பண்றது அண்ட் கமெண்ட் பண்றதுன்னு இன்னுமே குழப்பத்தை ஏற்படுத்தினாரு. இந்த நிலையில காலிதோட முதல் மனைவி சலாமாவும் என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப கோவமா ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. மேலும் சலாமாவும் ஒரு இன்டர்வியூல பிப்ரவரி 14ஆம் தேதி தான் எங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு, அன்னைக்கு தான் நான் ரொம்ப சுதந்திரமா உணர்ந்த நாள்னு சொல்லியிருந்தாங்க. காலித் அல்லமீரி இன்னுமே ஏதோ ஒரு வகையில எங்க குடும்பத்தோட இணைஞ்சுதான் இருக்காரு, அவரோட சந்தோஷத்துக்காக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசி அந்த இன்டர்வியூல அழுதிருந்தாங்க. மேலும் நான் எல்லாத்தையும் மன்னிப்பேன், ஆனா சில மனுஷங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆதங்கப்பட்டும் பேசியிருந்தாங்க. இந்த சர்ச்சைகளுக்கு எதுக்குமே காலித் அல்லமீரியும் சுனைனாவும் எந்த ஒரு பதிலும் கொடுக்காம இருந்தாங்க. இந்த நிலையில காலித் அல்லமீரியோட ஒரு போஸ்ட் இது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கும் விதமா அமைஞ்சிருக்கு. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, நேசிக்கிற மனிதர்கள் மேல கவனம் செலுத்துங்க, உங்க முன்னாடி இருக்கிற வேலைகள் மேல கவனம் செலுத்துங்க, பின்னாடி இருக்கிற கடந்த காலத்தை மறந்துருங்க, தொடர்ந்து முன்னோக்கி போங்க, உங்களோட இலக்குகளும் கனவுகளும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு காலித் அல்லமீரி அந்த போஸ்ட்ல சொல்லியிருக்காரு. குறிப்பா உங்களை நேசிக்கிற மனிதர்கள் மேல கவனம் செலுத்துங்க, கடந்த காலத்தை மறந்து முன்னோக்கி போங்கன்னு சொல்றது மூலமா காலிதோட முன்னாள் மனைவி சலாமாவும் இன்டர்வியூஸ்ல இப்படி கடந்த காலத்தை எல்லாம் பேசினது சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு. காலித் அல்லமீரி கடந்த காலத்தை எல்லாம் மறந்துருங்கன்னு சலாமாக்கு தான் மறைமுகமா பதில் தராரோ அப்படின்னு சிலர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அண்ட் காலித் அல்லமீரி இன்னுமே நேரடியா சர்ச்சைகளுக்கு பதில் தராம மறைமுகமா தான் பேசியிருக்காரு. சுனைனாவும் ரீசெண்டா எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஃபேன்ஸோட இன்டராக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப ரசிகர் ஒருத்தர் உங்க கரியர் பத்தியும் உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சுனைனாவும் பிளஸ்ட் அண்ட் எக்ஸைட்டட்னு சொல்லியிருக்காங்க. சுனைனாவும் அவங்களோட வருங்காலத்தை நினைச்சு ரொம்ப ஆவலா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் மேலும் அவங்களோட கல்யாணம் மற்றும் என்கேஜ்மெண்ட் பத்தி ஃபேன்ஸ் நேரடியா கேட்ட கேள்விகளை தவிர்த்துட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.